அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. இந்த பரிசுத்தமான நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நேரங்கள் நம்மையும் அறியாமல் உற்சாகத்துடன் நாம் சில காரியங்களை நான் இதை செய்வேன், இதை செய்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து விடுகிறோம். பாருங்கள், ஒரு விசை நானும் கூட தருமபுரி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் உள்ள ஆலயத்தில் ஊழியம் செய்யும்படி சென்றிருந்தேன். அப்பொழுது தான் அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு அதனுடைய எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த சபையின் போதகர் சொன்னாங்க, சர்ச்சுக்கு ஒரு 8 ஃபேன் தேவை இருக்குது, யாரெல்லாம் வாங்கிக்கிறீங்களோ நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஊழியத்துக்கு போயிருந்த நானும் அந்த சபையை பார்த்துட்டு பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் உங்களுக்கு 2 ஃபேன் நான் வாங்கி தரேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் ப்ரைஸ் தி லார்ட், தேங்க்யூ அப்படின்னாங்க. ஆனால் நான் ஊருக்கு வந்து 3 மாதம் மறந்துட்டேன். ஒரு நாள் தெய்வ சமூகத்தில் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, ஆஹா நம்ம 2 ஃபேன் வாங்கி தரேன்னு சொன்னோமே, இன்னும் வாங்கி கொடுக்கலையே அப்படின்னு. உடனே மறுபடியும் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் அந்த ஃபேன்லாம் வாங்கிட்டீங்களான்னே. ஐயா எல்லாம் ஒரே கம்பெனி ஒரே கலரில் வாங்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் பணம் தந்திருக்காங்க, காத்திருக்கிறேன் அப்படின்னோடனே, தேங்க்யூ பாஸ்டர், நானும் மறக்கலை, அந்த காரியத்தை நானும் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நல்லா கவனிங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் அநேக தேவ பிள்ளைகள் பொருத்தனை பண்ணுறோம், நேர்ந்து கொள்ளுகிறோம். இந்த சர்ச்சுக்கு சேர் வாங்கி போடுறேன், இந்த சர்ச்சுக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் வாங்கி தரேன், உங்கள் ஊழியத்துக்கு நான் மாதந்தோறும் காணிக்க தருவேன். பாருங்கள், இருதயத்தில் தேவன் ஒரு சந்தோஷத்தையும் தைரியத்தையும் தர்றதுனால நேர்ந்து கொள்ளுகிறோம். பிற்பாடு வீட்டுக்கு வந்த பிறகு சிலர்கிட்ட அவங்க மனைவி சொல்லுவாங்க, எதுக்குப்பா அவங்க தான் நல்லா இருக்காங்களா? உடனே யோசிப்போம், ஆமாம் அவங்க நல்லா தானே இருக்காங்க, செய்ய மாட்டோம். தப்புங்க. அவங்க நல்லா இருக்காங்க, நல்லா இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, நீங்கள் நேர்ந்து கொண்டதை செய்யணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போகிறத பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாமல் இரு. உன்னை யார் நேர்ந்து கொள்ள சொன்னா? நான் இதை வாங்கித்தரேன் அதை வாங்கித்தரேன் நீ ஏன் சொல்கிறா? உன்ட்ட யாரும் கேட்டாங்களா? இல்லை. அப்போ நீனா நேர்ந்து கொண்டுட்டு அதை செய்யாமல் போனீன்னா அது பாவம் அப்படிங்கிற. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். ஒரு ஏழையின் பிள்ளைய நான் படிக்க வைக்கேன்னு சொல்லியிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்கிறாங்க, கவலைப்படாதம்மா, உன் புருஷன் இறந்துட்டான், நீ கைமண்ணா இருக்க, உன் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேம்மாங்க. பார்க்க மாட்டாங்க. ஆமாம், நிறைய பேர் ஏழைகளை பார்த்து ஆறுதலான வார்த்தையை சொல்லி, நான் இருக்கேம்மா, என்னால் முடிஞ்சு மாதம் உனக்கு 1000 ரூபா தரேன் 500 ரூபா தரேன்னு சொல்லுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி செய்யாமல் போகிறது பாவம். நீங்கள் நேர்ந்து கொண்டா கண்டிப்பாக அதை செய்யணும். கர்த்தர் உங்கள் கையில் கேட்பார். ஆகவே நீங்கள் நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போகிறதை பார்க்கலாம் நேர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. நேர்ந்து கொண்டவர்கள் தயவு செய்து நீங்கள் எதை நேர்ந்து கொண்டீங்களோ அதை செய்யுங்க. அப்பொழுது தேவன் இன்னும் உங்களிடத்தில் பிரியமாக இருப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மண்ணான மனிதர்கள் நாங்கள், பலவீனமான மனிதர்கள் நாங்கள். அன்பின் நிமித்தமாகவும் ஆர்வத்தின் நிமித்தமாகவும் அநேகம் பொருத்தனை பண்ணிவிடுகிறோம், அநேக காரியத்தை நேர்ந்து கொள்கிறோம். பிற்பாடு எங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலை சரியில்லை என்று செய்யாமல் போய்விடுகிறோம். அந்த பாவத்தை அக்கிரமத்தை எங்களுக்கு மன்னித்து இந்த நாட்களுக்கு பிறகு நாங்கள் எதையெல்லாம் நேர்ந்து கொண்டோமோ அதையெல்லாம் செய்கிறதுக்கு உண்டான பலனத்தார். உடைய பிள்ளைகளாகிய ஆண்டவரே, உமது ஜனத்தை நினைத்தருள். நேர்ந்து கொண்டதை செய்யாமல் இருக்கிறவர்கள் உணர்வடைந்து அவைகளை செய்து முடிக்க கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உண்மையாக இருங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். God bless you.